பங்குனி மாதத்தில் பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் இணையும் நாள் பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி அனுசரிக்கப்படும் இத்திருவிழாவை முன்னிட்டு நாட்டின் பல ஆலயங்களில் நேற்று கொடியேற்ற வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஒன்றாக கிடா லூனாஸ் பயபசார் அருள்மிகு அன்னை கருமாரியம்மன் ஆலயத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கொடியேற்ற விழாவுடன் அவ்வாலயத்தில் பங்குனி உத்திர உற்சவம் இனிதே தொடங்கியது. சிவன், பார்வதி, முருகன், தெய்வானை, ராமன், சீதை போன்ற தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற தினமாக போற்றப்படும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் விரதம் இருந்தால் திருமண தடைகளை நீக்கி மங்கள வாழ்வை ஏற்படுத்தும் என்பது இந்துக்களின் ஐதீகமாக உள்ளது. அதன் தொடக்கமாக மறை மந்திரங்கள் முழங்க, பூசகர்கள் திருவாய்மொழி துவங்க, காப்பு கட்டி சிறப்பு பூஜைகளுடன் அவ்வாலயத்தில் இவ்விழா தொடங்கியது. இந்நிலையில் அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அச்சுற்று வட்டார மக்களை ஆலய செயலாளர் பாஸ்கரன் ஏழுமலை கேட்டுக்கொண்டார். கொடியேற்றி, வெளிக்கொடி மற்றும் முள்கொடியேற்றி விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. உள்ளூர் மக்கள், இந்த வட்டார மக்கள்லாம் தயவு செஞ்சு இந்த திருவிழாவுக்கு கலந்து கொண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்மளோட இப்போதைக்கு ராஜகோபுர திருப்பணி வேலையை ஓடிக்கிட்டு இருக்குது. அதன் வேலையும் ஏறக்குறைய அடுத்த வருஷம் கடைசியில் முடிஞ்சிடும். அதுக்கு முன் இந்த திருவிழாவுக்கு உள்ளூர் வட்டார மக்கள் ஆதரவு ரொம்ப தேவைப்படுது, திருப்பணிக்கும் தேவைப்படுது. அதனால் உள்ளூர் வட்டார மக்கள் நமது பங்குனி உத்திர திருவிழா ஒன்று கலந்து கொள்ளுமாறு உங்களை மிகவும் பணிவன்புடன் ஆலய நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதனிடையே இவ்வாலயத்தில் 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுர கட்டுமான பணிகளும் முன்னேற்றம் கண்டு வருவதாக பாஸ்கரன் கூறினார். இப்பணிகள் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு பெறும் என ஆலய நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஏறத்தாழ 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தில் திங்கட்கிழமைகளில் பெரியோருக்கும் சனிக்கிழமைகளில் சிறியோருக்கும் பிரார்த்தனை வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமின்றி நால்வர் விழா, சமய சொற்பொழிவு, அருணகிரிநாதர் விழா, மார்கழி மாத சிறப்பு பூஜை, திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி, சிவபுராணம் பாடுதல் போன்ற நிகழ்ச்சிகளை ஆலய நிர்வாகத்தினர் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பஹாங் மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்திலும் பங்குனி உத்திர திருவிழாவிற்கான கொடியேற்ற வைபவம் பக்தர்கள் புடைசூழ நேற்று காலை மணி 8க்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் 108 சங்காபிஷேகத்துடன் விழா மேலும் களை கட்டியது. இந்நிலையில் மார்ச் 31ஆம் தேதி இரவு தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதியில் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா நடைபெறும் என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். மரத்தாண்டவருக்கான மகா அபிஷேகம் அத்திருவிழாவின் முத்தாய்ப்பு அங்கங்களில் ஒன்றாக அமையும். அது மட்டுமின்றி இத்திருவிழாவில் காவடி சுமந்து காணிக்கை செலுத்தவிருக்கும் பக்தர்கள் மார்ச் 31ஆம் தேதி மாலை மணி 5க்கு மாரான் கம்புங்ஜாராவில் கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இந்நிலையில் பக்தர்களுக்கான தங்கும் வசதி உட்பட 3 வேளை அன்னதானமும் வழங்கப்படவிருப்பதாக கூறிய ஆலய நிர்வாகம் அதிகமான தங்க ஆபரணங்களை அணிந்து வர வேண்டாம் எனவும் வலியுறுத்தியது.